ஓம் சக்தி பராசக்தி. என் அன்பு குழந்தையை, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை மீட்டுத்தர உன் தாய் வந்திருக்கின்றேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள்தான் இப்படி மெழுகுவர்த்தியாக இருக்கப் போகின்றாய்? உன்னை நீயே கரைத்து கொண்டு மற்றவர்களுக்காக மட்டும்தான் நீ கரைந்து கொண்டிருக்கின்றாய். இது நாள் வரை நீ என்னிடம் உனக்கென்று கேட்டது கூட குறைவாகத்தான் இருக்கின்றது. ஆனால் மற்றவர்களுக்காக தான் நீ அதிகமான வேண்டுதல்களை வைக்கின்றாய். உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரிவதில்லை. நீயும் கஷ்டப்படுகின்றாய் அல்லவா? ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களிடமே மீண்டும் அதே போல் பேசி பழகுகின்றாய். அவர்கள் பேசி உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபப்படாமல் இருக்கின்றாய். ஏனென்றால் நீ அவர்களின் மீது கொண்ட அன்பின் வலிமை அந்த அளவிற்கு இருக்கின்றது. அவர்கள் உன்னை எந்த அளவில் உன்மேல் காயங்களையும் வலிகளையும் கொடுத்தால் கூட உன்னால் தாங்கிக் கொள்ள முடிகின்றது. அவர்களின் மீது கொண்ட அன்பின் காரணம்தான் இதெல்லாம். உனக்கு அதனால் அவர்கள் அதையெல்லாம் ஒரு நாள் கூட புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி உணர்ந்திருந்தால் உன்னை அலட்சியப்படுத்தி இப்படி இருக்க மாட்டார்கள் அல்லவா? நீயும் அடிமேல் அடிபட்டுத்தான் இருக்கின்றாய். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் ஒரு நாள் கூட உணர்வது கிடையாது. அப்படி உணர்ந்திருந்தால் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அல்லவா? நீயும் அடிமேல் அடிபட்டு உன் இதயம் தாங்க முடியாத அளவிற்கு பலவீனப்பட்டு விட்டது என் தங்கமே. உனது ஒட்டுமொத்த வலிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை ரணவேதனைக்கு உள்ளாக்குகின்றது. அது உன் வாழ்க்கையை நிராகரித்து கொண்டிருக்கிறது. உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராமல் உன் இதயத்திலிருந்து இரத்தமாகத்தான் வருகின்றது. இது அத்தனைக்கும் காரணமானவர்கள் நீ அன்பு செலுத்தியவர்கள் மட்டும்தான். நீ உனக்காக கொஞ்சமாவது யோசித்திருக்கிறாயா? நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீயே தான் உன்னை மேலும் மேலும் ரணவேதனைக்கு உள்ளாக்குகின்றாய். இப்பொழுது கூட நீ அவர்களை வெறுக்கவில்லை. நான் அவர்களுக்கு அன்பு மட்டும்தானே கொடுத்தேன். எப்படி எனக்கு துரோகம் செய்ய அவர்களுக்கு மனம் வந்தது என்று நினைத்து தவித்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தை. உன் மனம் ரணப்படுவதையும் காயப்படுவதையும் இந்த தாய் பார்த்து என் மனம் வெந்து போகின்றது. கடவுள் கர்ம வினைகளை தானாக ஒருவரிடம் கொடுப்பதில்லை. அந்த கர்ம பலனை அனுபவிக்க வேண்டுமென்றால் அது இன்னொருவரின் மூலம்தான் நடக்கும். அப்படித்தான் அதை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. உனக்காக ஒருவர் கஷ்டத்தை கொடுத்தால் குறை கூறாதே. அவர்களை நினைத்து வருந்தாதே. உனக்குள் கேள்விகளை எழுப்பி துக்கப்பட்டு கொண்டிருக்காதே. நீ வருத்தம் கொள்ளாமல் அவர்கள் உன் கர்ம வினைகளை போக்க கடவுள் உனக்கு கற்றுத்தர நினைத்த உன் வாழ்க்கை பாடங்கள் அவர்களின் மூலம் கற்றுக்கொண்டிருக்கின்றாய். அதை அவர்களின் மூலம் நிகழ்த்துகிறார் என்று இப்படி அனுபவித்த உன் மனம் பொறுமையை இழந்து எதற்கெடுத்தாலும் கோபம், எரிச்சல் என்ற உன் தன்மையை மாற செய்துவிட்டது. அதை சரி செய்யத்தான் உன் தாய் நான் இருக்கின்றேன். உன் தன்மையில் இருந்து மாறாது உன் சூழ்நிலைகளில் வாழ உனக்கு வழி செய்ய போகின்றேன். என் குழந்தைகளின் வாழ்க்கைக்கு வாழ என்ன வேண்டுமோ அதற்கு நான் வழி செய்து விடுவேன். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே. வெளிச்சம் இருக்கும்போது அந்த மெழுகுவர்த்தியை அங்கு ஏற்றினால் அதற்கு மதிப்பு இல்லை. அப்படி அதை ஏற்றினாலும் அது ஒரு பயனும் கிடையாது. அதனால்தான் மதிப்பை இல்லாத இடங்களில் அதன் மதிப்பை இழந்துவிட்டது. அதனை யாருமே மதிக்க மாட்டார்கள். வீணாக அது தன்னை உருக்கிக் கொண்டிருக்கின்றது. அதை போலத்தான் யாருக்கு உன் துணை தேவைப்படுகின்றதோ, உனது அன்பு யாருக்கு தேவைப்படுகின்றதோ, நீ இருந்தால் யார் சந்தோஷப்படுவார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் நீ அன்பை செலுத்த வேண்டும். அவர்களுக்கு நீ மெழுகுவர்த்தியாக இரு. அதற்கு கூட ஒரு அளவை வைத்துக்கொள். அளவிற்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இருட்டில் இருக்கும் பொழுதுதான் மெழுகுவர்த்தியின் வெளிச்சம் எப்படி உபயோகமாக இருக்குமோ அதே போல உனக்கு
தேவை எங்கு இருக்கின்றதோ அவர்களுக்கு உனது மதிப்பு தெரியும். உன் அன்பை அலட்சியப்படுத்துவர்கள் எல்லாம் நிச்சயமாக நீ யார் என்பதை புரிய வைப்பேன். அதற்குள் உன்னை நீயே ரணப்படுத்தி கொண்டிருக்காதே. அமைதியாகவும் நிதானமாகவும் இரு. அதை இழந்து விடாதே. உனது வாழ்க்கையை கடந்து செல். அதற்கான கூலியை வழங்கி அவர்களின் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து நடக்க செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன் தாய் உனக்கு துணையாக இருக்கின்றேன். என் அருகில் வா. உனக்கு மங்களம் உண்டாகப் போக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் நல்லதே நினைக்கும் என் குழந்தைக்கு நல்லதை மட்டும் நடத்தி தரப்போகின்றேன். வாழ்க வளமுடன். எனது எல்லையிலிருந்து உனது எல்லையில் நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் தாய் போற்றி போற்றி.